தங்க தளபதிடா தமிழ்நாட்டுக்கு அதிபதிடா தமிழன் தலையெடுத்த மாத்த வந்த தளபதிடா உசுர கூட தருவண்டா வெற்றி கழகத்துக்கு வெற்றி தேடி தருவண்டா. விஜயோட கம்பேர் பண்ணி ஒரு பாடல் கவனிச்சேன். அவரோட தம்பிக்கு பாடிட்டீங்க, அவங்க அண்ணனுக்கு பாடல் பாடிட்டீங்களா? விஜய் அடிப்படையிலே கேப்டன் ரசிகர். தென்னாட்டு மன்னவனே ஏழுலகம் போற்றுகின்ற ஏழைகளின் காவலனே இருந்தாருடைய எங்களுக்கு என்ன கோர ராஜநட போட்டு வந்த எங்களோட வெல்கம் டு நீ ட்ரை ப்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த். நம்ம சங்கராபுரம் பகுதியை சார்ந்த கவிஞர் சக்திவேல் அவர்களை பேட்டி எடுக்க வந்திருக்கிறோம். அவர் பார்த்தீங்கன்னா மீன் மைந்தன் என்ற திரைப்படத்திற்கு பாடல் எழுதியிருக்கிறார். ஒரு மர வளர்ப்போம் என்ற பாடலை பாடி சோசியல் மீடியாவிலும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் பிரபலம் அடைந்தார். அவரை பற்றி ஆனால் இப்போது இன்னொரு பாடலுக்கு தான் நம்ம ஆர்வமாக தமிழக வெற்றி தொண்டர்கள் அந்த பாடலை அதுக்காக தான் நண்பர்கள் கட்சி சாராதவங்க நிறைய பேர் அந்த பாட்டை பாராட்டியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு பாட்டு தான். அந்த பாடலை கொஞ்சம் பாடுங்க. கண்டிப்பாக. தங்க தளபதிடா தமிழ்நாட்டுக்கு அதிபதிடா தமிழன் தலையெடுத்த மாத்த வந்த தளபதிடா தங்க தளபதிடா தமிழ்நாட்டுக்கு அதிபதிடா தமிழன் தலையெடுத்த மாத்த வந்த தளபதிடா மக்கள் மனசு வச்சா மன்னனாக வருவாரு மக்கள் தலையெடுத்த மாற்றி எழுதி தருவாரு மக்கள் தலைவர் புரட்சி கலைஞர் கலந்த உருவண்டா உசுர கூட தருவண்டா வெற்றி கழகத்துக்கு வெற்றி தேடி தருவண்டா தங்க தளபதிடா தமிழ்நாட்டுக்கு அதிபதிடா தமிழன் தலையெடுத்த மாத்த வந்த தளபதிடா. உழைக்கும் மக்களுக்கு உண்மையாக இருப்பாரு ஒரு மனசு வச்சா உறுதியாக ஜெயிப்பாரு பட்டி தொட்டி எல்லாம் சிட்டிட்டவனு எல்லாம் அண்ணங்கொடி பறக்கும் அடுத்த ஆட்சி இங்கு நடக்கும் அண்ணங்கொடி பறக்கும் அடுத்த ஆட்சி இங்கு நடக்கும் தங்க தளபதிடா தமிழ்நாட்டுக்கு அதிபதிடா தமிழன் தலையெடுத்த மாத்த வந்த தளபதிடா. அன்னை தமிழ்காக்க அண்ணன் பின்னால் வாடா அடுத்த தலைமுறைக்கு நல்ல வழி தாடா அன்னை தமிழ்காக்க அண்ணன் பின்னால் வாடா அடுத்த தலைமுறைக்கு நல்ல வழி தாடா லஞ்சம் ஊழல்களை நாம இங்க விரட்டணும் நல்ல வழி நடத்தி நாட்டை இங்க திருத்தணும் எழுச்சி பிறக்கணும் ஏழைகள் சிரிக்கணும் தேர்தல் களத்தினிலே நாம தாண்ட ஜெயிக்கணும் எழுச்சி பிறக்கணும் ஏழைகள் சிரிக்கணும் தேர்தல் களத்தினிலே நாம தாண்ட ஜெயிக்கணும் தங்க தளபதிடா தமிழ்நாட்டுக்கு அதிபதிடா தமிழன் தலையெடுத்த மாத்த வந்த தளபதிடா. சார், நீங்கள் அந்த பாடல் புரட்சி கலைஞர் விஜயோட கம்பேர் பண்ணி ஒரு பாடல் வரி ஒன்று வந்துச்சு, நான் கவனித்தேன். அவரோட தம்பிக்கு பாடிட்டீங்க, அவங்க அண்ணனுக்கு பாடல் பாடிட்டீங்களா? விஜய் அடிப்படையிலே கேப்டன் ரசிகர். நான் சின்ன வயசுலேருந்து அவரோட படங்கள் பார்த்து வளர்ந்ததுனால அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். குடும்பம் அவர் கேரக்டர்ஸ் நான் லைஃப்லையும் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு தங்கமான மனிதர் அது உலகத்துக்கே தெரியும். அவருக்கு புரட்சி கலைஞருக்கு புகழஞ்சலி அப்படின்னு ஒரு பாட்டு நான் எழுதி ஒரு நண்பர் ஒருத்தர் பாட வச்சேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. நான் ஏன்னா அவருக்கு புரட்சி கலைஞருக்கு நான் ஒரு அஞ்சலி செலுத்தின மாதிரி எனக்கு ஒரு மன நிறைவு. சரிங்க, அந்த பாடல் கொஞ்சம் பாருங்க. தென்மதுர பாண்டியனே தென்னாட்டு மன்னவனே ஏழுலகம் போற்றுகின்ற ஏழைகளின் காவலனே உன்னுடைய சன்னதியில் மக்கள் வெள்ளம் கூடுதையா எப்பொழுதும் உன் புகழை நெஞ்சுருகி பாடுதையா நெஞ்சுருகி பாடுதையா உள்ளத்துல நல்ல உள்ளம் கொண்ட மகராசனே ஊருக்கெல்லாம் உதவி செய்த கர்ணமகராசனே கர்ணமகராசனே ராஜ்யத்தில் நீ இருந்தா எங்களுக்கு என்ன கோர ராஜநட போட்டு வந்த எங்களோட சீமத்தோர எங்களோட சீமத்தோர எங்களோட சீமத்தோர தென்மதுர பாண்டியனே தென்னாட்டு மன்னவனே ஏழுலகம் போற்றுகின்ற
ஏழைகளின் காவலனே உன்னுடைய சன்னதியில் மக்கள் வெள்ளம் கூடுதையா உன் புகழை பொழுதும் நெஞ்சுருகி பாடுதையா நெஞ்சுருகி பாடுதையா ஒரு இருட்டறையில் சிக்கிக்கிட்டு கிடக்குது சட்டம் ஒழுங்கில்லாம சமுதாயம் இருக்குது சமுதாயம் இருக்குது புரட்சி கலைஞர் வந்து புது வழி கிடைக்கும்னு நாட்டு மக்கள் எல்லோரும் நம்பிக்கையில் தான் இருந்தோம் நம்பிக்கையில் தான் இருந்தோம் உன்னுடைய சந்ததியில் வந்ததிங்கு 2 சிங்கம் உன்னுடைய சந்ததியில் வந்ததிங்கு 2 சிங்கம் கோணத்துல ஒன்ன போல சொக்கத்தங்கம் போல மின்னும் சொக்கத்தங்கம் போல மின்னும் சொக்கத்தங்கம் போல மின்னும் தென்மதுர பாண்டியனே தென்னாட்டு மன்னவனே ஏழுலகம் போற்றுகின்ற ஏழைகளின் காவலனே உன்னுடைய சன்னதியில் மக்கள் வெள்ளம் கூடுதையா எப்பொழுதும் உன் புகழை நெஞ்சுருகி பாடுதையா நெஞ்சுருகி பாடுதையா. சூப்பர் 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 சார். இந்த பாடல் கேட்டோடனே உண்மையே நீங்கள் பாடும்போது எனக்கு ஒரு மாதிரி சிலிப்பு அப்படி தோண்டிச்சு. அவர் எழுதும்போது நான் அழுதுட்டேன். எனக்கு எழுதும்போது மாதிரி துக்கம் தொண்டை அடிக்கிறது உண்மையிலுமே நான் நேசித்தேன். அவர் இறந்து நினைக்கலாம். சிறப்பான பாடல் சார், வந்து அற்புதமான பாடல். உண்மையிலுமே விஜயகாந்த் தொண்டர்களுக்கும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் ஒரு அற்புதமான படைப்பை கொடுத்துருக்கீங்க. உண்மையை தூங்க வைக்கிது, பாடல் நல்லா தூங்க வைக்கிது. நீங்கள் மேலும் மேலும் பெரிய வளர்ச்சி அடையணும், சினிமா துறையில் போயிட்டு பெரிய பெரிய நட்சத்திரங்களுக்கு பாடல் எழுதணும்.